Daily. Taste the Daily. ஒரு குற்றத்தை சொல்ல வராருங்க, இவர் தவறான நபர் அப்படின்னு சொல்ல வராப்புல. ஆனால் அப்படி சொல்கிறப்ப அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப தவறாக இருக்குது, அவர் ரியாக்ஷன் தவறாக இருக்குது. நான் நிறைய பேர் பேசினப்போ எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க. தமிழில் பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குங்கிறாங்க. எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. கண்டென்ட் வெயிட்டாக எதுவுமே கிடைக்கல. ஸோ சர்வே மோடுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, யூடியூப்ல இல்லை முகம் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அவங்க தப்பானவங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறாப்புல. அது மூலமாக வியூஸ் பார்க்குறாரு. ஸோ அதை தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு வர்றப்ப இந்த பல பேர் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி திருப்பி அடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு நான் செத்துறேங்க, அதெல்லாம் சொல்யூஷனே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் முழுசாக நம்புறேன், அவர் மனசில் நினைக்கிற விஷயங்களை அவரால் பண்ண முடியல. ஓப்பனப்பாக அவரால் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் செஞ்சாகணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் மேரேஜ் ஆகி இந்த ஒரு 8 மாதத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் லிட்டரலி ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது தான். ஆனால் ஸ்டில் அதோட உணர்வு, குற்ற உணர்ச்சிங்கிறது சிக்கலாக இருக்குமா இல்லையாங்க? அடுத்த ஒரு 20 நாள் 10 நாள் 7 நாள் உங்களால் வீடியோ போட முடியுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனால அதை பண்ண முடியாது. எனக்கு என்ன சிக்கலாக இருக்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அவர் ஒரு மனுஷனை தற்கொலைன்னு சொல்கிறாரு. இந்த அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் பெருசாக எழுதி விட்டிருப்பாங்க, இதை பண்ணீங்கன்னா காலி, இதை பண்ணவே கூடாது, இது பாவ செயல்ங்கிற மாதிரி லிட்டரலி சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ யார் தற்கொலை? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ இந்த வேலையை பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு அதுக்கும் நியாயம் பேசுகிற மாதிரி பேசிட்டு நீ மற்றவனை தற்கொலைங்கிறன்னா எனக்கு புரியல. என்னை பொறுத்தவரைக்கும் இர்ஃபான் லைட் ஹார்ட்டட் பர்சன் தான் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அவரால் அதை பண்ணிக்கவே முடியாது. ஸோ ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ணுங்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம ரெக்வஸ்ட்டாக இர்ஃபான் ப்ரோட்டே கேட்கலாம். அவங்க யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, கஷ்டப்படுத்துறாங்க, எக்ஸ்ட்ரீமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை சைன் போர்டை வச்சு இல்லை ஏதாவது வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அரரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் அருணோதயன் ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பிரதர், ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும், அதை யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போது யூடியூபர்ஸ்குள்ளேயே ஒரு இஷ்யூ ஆகி அதை மற்ற யூடியூபர்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி ஒரு பேசும் பொருளாகவே ஆயிடுச்சு. ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ கார்பரேட்லேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும், அப்போ தான் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தெரியும், இதை இப்படி சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். பசங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், மிடில் கிளாஸ் போட்டு உருட்டுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையாக மிடில் கிளாஸில் இருக்கவங்க அவங்க தான், நாங்கள் தான் அதை பேச முடியும். இல்லாதவங்களே நாங்கள் மிடில் கிளாஸ் சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம அதை பேசி தானே ஆகணும். நமக்கு முன்னேறணும் ஆசை இருக்குது, எல்லா மாதிரியும் அந்த 8 hours ஜாப் பார்க்க முடியல. நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஏதோ இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் இந்த மக்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேனா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் வளர்ந்து வர்றோம், அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறோம், எங்கள் ஃபேமிலியில் அடுத்த கடத்துக்கு நாங்கள் போகிறோன்ட்டு வர்றோம். ஸோ அப்படி வர்றப்போ அதை கார்பரேட் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்காங்க, இவங்களை தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்க மேலே, சம்திங் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த நாம்ஸ் ஒத்து போகுதுன்னா தாராளமாக நீங்கள் கார்பரேட் கூட ஒத்து போய் இயங்குங்க, அது பிரச்சனையே கிடையாது. அதே சமயம் எங்களை மாதிரி அந்த கார்பரேட் கூட சேர்ந்து இயங்க விருப்பம் இல்லாத எங்களை நீங்கள் வந்து அந்த டீம் கார்பரேட் டீம் கூட சேர்ந்து அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி சாதாரண யூடியூப்ல தான் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு ரெடிங்கிறப்ப அந்த நாம்ஸ் ரெடிங்கிறப்ப சேர்ந்து அமைதியாக அந்த சைடு ஒர்க் பண்ணிகிட்டு இருங்க. நாங்கள் அதில் விருப்பம் இல்லாமல் ஒதுங்கி வேறு டைப்பில் ஃப்ரீடமாக இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து எங்கள் கூட அவங்க பேக்கப்பில் முட்டாதீங்கிறேன்னா, முட்டினா எஸ் ஃபினான்ஷியலாக அதிகார வர்க்கம் எல்லாம் சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க, அது நமக்கு தெரியுது. அதுக்கான இடமும் உங்க கொடுத்துட்றாங்க. வார்த்தைகள் இப்போ பிரியாணி மேலே நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாப்புல. ஸோ அதனால தான் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பேலன்ஸாக சேஃபாக பேசுனீங்கன்னா அதுக்கான வழிகளே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படியே அநியாயமாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நியாயமான விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டு இது மாதிரி ரஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது, திருப்பி விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இப்போ நடக்கிற கிடையாது, ஆரம்பத்துலேருந்து. அதாவது யூடியூப்பில் எப்போ தனியாக ஒருத்தவங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது வந்து ரன் ஆகி போக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி முரண்பாடுகள் யூடியூபர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு வைக்கிறது, இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்பீங்களா நிறைய விஷயங்கள். ஆனால் இதுதான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பூமான ஒரு விஷயம்னா இதுதான். ஸோ இது எதனால் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அதுதான் அங்கே அரசியல் தான், வழக்கம் போல் அரசியல் தான். இப்போ 2 ஏரியாவை மக்கள் அடிச்சுட்டு பிரியறனால என்ன ரீசனாக இருக்குன்னா, ஜாதி இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஜாதி தீயை மூட்டி வர எதுவாக இருக்கும்னா அரசியலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் அரசியல் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து விளங்காமல் போச்சு. ஸோ அதுதான் இப்போ நல்லா கவனிங்க, யார் அடிச்சுக்கிறா, எந்த சேனல் அடிச்சுக்கிறா, யாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். இவங்க ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, ஃபேஸ் பண்ணுற ஒருத்தவங்க ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, 2 பேரும் சேம் ஐடியாலஜியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. அரசியல் உள்ள யூடியூபர்ஸ்குள்ளே வந்தது தான், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் வந்தது தான் இந்த மாதிரி நச நடக்கிற விஷயங்களுக்கு காரணம். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளும் ஆக்சுவலி நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய இது பார்த்துருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து எல்லா யூடியூபர்ஸ்லேருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களையே ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பேச்சுவார்த்தைகளே முடிஞ்சு போயிடும். இப்போ இர்ஃபானை பண்ணும்போது ஏன் அது இவ்வளோ பெரிய பூம் ஆகுது, இவ்வளோ பெருசாக வெடிக்குது அந்த இடத்துல? எஸ், அதுதான். இர்ஃபானை வந்து பிரியாணி மேன் குறை சொன்னார்.
நீ தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிருக்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு சேஃபாக வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி குறை தான் சொன்னார். அதுக்கான ப்ரூஃப் சொன்னார், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் நீ இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒரு தனி மனுஷனால எப்படி இவ்வளோ பெரிய தவறை பண்ணிட்டு இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி அவர் இர்ஃபானுக்கு யார் யார் ஆதரவாக இருந்தாங்கிறத ஹிடனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் வெளிப்படையாவே ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு யார் என்ன அப்படி. எஸ், அவருக்கு அந்த பல்ஸ் இருக்கு. விஷயத்தை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லாட்டியுமே கொக்கி மாதிரி போட்டுட்டா மக்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அது ஆளும் அதிகாரத்துக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்க அதை பார்ப்பாங்கல்ல. ஏன்னா இர்ஃபான் இப்போ எனக்கு என்ன ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் பெருசாக பாதிப்பு இல்லை, 5 to 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் இர்ஃபானுக்கு 40 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த 40 லட்சம் பேர்கிட்ட இர்ஃபான் வந்து பல அரசியல் முகங்களை காமிச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த இர்ஃபான் தவறானவர்னு சொல்கிறப்ப அவங்க இன்டர்வியூ எடுத்த நபர்களுமே தவறானவங்க மாதிரி ஆகி போயிடும் அது. ஸோ அதனால தான் அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த A to D டக்குன்னு உள்ள வராரு. இப்போ டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசும்போது மேபி அவர் வந்து டெய்லர் அக்கான்னு சொல்லாமல் அவங்களோட பேர் யூஸ் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். இல்லை டெய்லர் அக்கான்னு சொல்லும்போது திருப்பி A to D வராரு. இப்படி மொத்தமாக சேர்ந்து ஏன் ஒருத்தரை மட்டும் அட்டாக் பண்ணணும் அந்த ஒரு ரீசன்? இப்போ ஏன்னா அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டாருங்க. இப்போ பிரியாணி மேனுங்கிறவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. அவரோட விஷயங்களை அவரால் பேசவும் முடியும். ஆனால் அவரே சொல்லிட்டு நான் பேச முடியல, நான் அப்படி தான் இருக்கேன், நான் தான் சனிங்கிற மூலம் நான் பேசுகிறேன், அதுதான் என்னோட தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மூலம் அவர் பேசின வீடியோ இருக்குல்ல. ஏன்னா நான் இப்படி தான் பேசுவேன், அதுக்கு சாரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பேசின விஷயம் யாரோ ஹர்ட் பண்ணியிருக்கு, இல்லை நீங்கள் உங்களை கேஸ் போடுறதுன வழிகளை நீங்கள் வாய்ப்பாக பேசி வச்சிருக்கீங்கன்னா அதை உங்களை அழிக்க நினைக்கிறவங்க யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ A to D இருந்தாலும் சரி யாராலும் வீடியோ போட தான் செய்வாங்க. ஸோ உங்களோட பார்வையில் யூடியூப் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ முன்னாடி ஒரு யூடியூப் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து வேற ஒருத்தவங்க போய் ஹெல்ப் கேட்க முடியாமல் அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வளர்ந்து வர ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ யூடியூப் எப்படி மாறி இருக்கு? இப்போ யூடியூப் முழுசாக அரசியல் ஆயிடுச்சு. அரசியல் ப்ளஸ் கார்பரேட் ரெண்டுமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு சோசியல் இஷ்யூ பேசணும்னா கூட நீங்கள் சோலோ யூடியூபர் அதை நம்ம மாதிரி தான் இருக்கணும். ஒரு கார்பரேட் கூட சேர்ந்து இயங்குனீங்கன்னா அதுக்கும் அரசியல் கட்சிக்கும் ஒரு லிங்க் இருக்கும். மீன்ஸ் இப்போ கார்பரேட் ரன் பண்ணுற ஒரு பர்சன் அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நபராக தானே இருப்பார். அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. ஸோ அவர் எப்படி தன்னோட ஐடியாலஜிக்கு பொருந்தாத ஒரு கண்டென்ட்டையோ ஒரு விஷயத்தையோ தான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த யூடியூபர்ஸுக்கு அலோவ் பண்ணுவார்? முடியாதுல்ல. நீங்கள் நினைக்கிறத பேச முடியாதுல்ல. நான் கூட சரி ஓகே சேர்ந்தா ஈஸியாக தான் இருக்கும் போல, லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும் போல, ஸ்பான்சர்ஸ்லாம் வருவாங்க போலன்னு அந்த நாம்ஸ் பேச போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு. யாரா நீங்கள்? அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி சாதகம் மாதிரியும் சரி, அந்த அட்டாக் மோடில் நம்ம போகல, எப்பாச்சும் தப்பாக இருக்குன்னா பேசுவோம்ல, அதெல்லாம் வேண்டாம் குறைச்சிங்கிறாங்க. நீ யார்? நான் கேமரா வச்சு நான் பேச வந்தேன், கூப்பிட்றேன், நான் வரேன், நாம பேசலான்ட்டு. அப்போ நீ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற? இது சரி இது தப்புன்னு. அப்போ அவ்வளோ மூளை இல்லாதவனா? நான் இவ்வளோ அவ்வளோ தப்பாக இருந்துட்டேனா? நீ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறியா? அதனால தான் நான் உள்ளே போகலன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப ஒன்ஸ் நீங்கள் கார்பரேட்டில் போயிட்டீங்கன்னா அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சோலோவாக இண்டிபெண்டாக வாங்க, நம்ம பேசி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு யூடியூப்குள்ளே, அதாவது இப்போ பிரியாணி மேன் வந்து ராசா போட்ட வீடியோவில் ஸோ ஒரு யூடியூப்குள்ளே போய் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்க? அவரை வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, அவருக்கு வந்து என்னதான் ஒரு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபேன் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் ஒரு யூடியூபரை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது முட்டாள்தனத்தின் உச்சம் தான். மீன்ஸ் அவர் ஸ்ட்ரெஸ் ஆனது, அந்த கஷ்டத்தை சொன்னது, நான் திருந்திட்டேன்னு சொன்னது, தன்னோட குற்றங்களை ஒத்துக்கிட்டதெல்லாம் சூப்பர், வேறு லெவல். அதுக்கு தைரியம் பெருசாக யாருக்கும் வராது. அதுவும் லைவில் பேசுறதுக்கு தைரியம் யாருக்கும் வராது. அதை அவர் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் செஞ்ச விஷயம் தான் லிட்டலி ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதை பண்ணக்கூடாதுல்ல. அவர் அது ஸ்கெட்சுன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிருந்தாலும் என்ன ஆகுறது? அவர் போகிறது வருத்தம், குடும்பத்துக்கு வருத்தம். அந்த விஷுவலைசேஷன் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைவில், அதெல்லாம் கண்ணில் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா வாழ்க்கை முழுக்க எவ்வளோ பெரிய குற்றம் வந்துச்சு. ஒரு செத்துக்கிட்டு இருக்கா, அதை நம்ம காப்பாற்ற முடியல, நம்ம அதை பார்த்துட்டோமே அப்படிங்கிற குற்றம் வந்துச்சு, எவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை பார்த்து எவ்வளோ கிறுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டார்ல. ஸோ அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவருக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. அதுவும் பயங்கரமான கவுன்சிலர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்களோட பார்வையில் இது பிரியாணி மேனோட பேசினதாக இருக்கட்டும், இல்லை பிரியாணி மேன் பேசின விஷயமா இருக்கட்டும், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு குற்றத்தை சொல்ல வராருங்க, இவர் தவறான நபர் அப்படின்னு சொல்ல வராப்புல. ஆனால் அப்படி சொல்கிறப்ப அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது, அவர் ரியாக்ஷன் தவறாக இருக்குது. நான் நிறைய பேர் பேசினப்போ எல்லாரும் சொல்கிறது என்னன்னா பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க. தமிழில் பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குங்கிறாங்க. எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்படி டிசைன் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட தமிழில் கிளிக் பண்ணி ஒருத்தன் வீடியோ பார்க்க வரானா அவனை நீங்கள் நிறைவுபடுத்தி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிடிக்கும். இவன் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பேசுவான், பார்க்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நசன் ஏதாவது வேலை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இரிட்டேட்டிங்கான விஷயங்கள் எதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஒரு ஜட்மெண்ட்டோட வெளில போவான். இன்னும் ஃப்ரெண்டு பார்க்க போனாலும் இவனா அப்பா ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான்டா, ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான் மாதிரி ஆயிரும். ஸோ அவருக்கு கண்டென்ட் வெயிட்டாக எதுவுமே கிடைக்கல. ஸோ சர்வே மோடுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா யூடியூப்பில் இல்லை முகம் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அவங்க தப்பானவங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறாப்புல, அது மூலமாக வியூஸ் பார்க்குறாரு. ஸோ அதை தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு வர்றப்ப இந்த பல பேர் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
வெயிட் பண்ணி திருப்பி அடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு நான் செத்துறேங்க, அதெல்லாம் சொல்யூஷனே கிடையாது. ஸோ இது வந்து தவறான ஒரு முடிவு. அப்போ உறுதியாக தவறான முடிவுங்க. சாகிறது எப்படிங்க சரியான முடிவாகும்? அப்படின்னா தான் பிறந்தனே உங்களை போட்டு தள்ளியிருக்கலாமே, தூக்கி எரிஞ்சிருக்கலாமே. இவ்வளோ நாள் வளர்க்குறாங்க, சோறு போட்டு வளர்க்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, நீங்கள் செத்துருவீங்களா டக்குன்னு போயிட்டு? என்ன கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னதுன்னா, இர்ஃபானோட பின்புலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக? ஏன்னா அவரும் ஓப்பனாக பேசுகிறார், எல்லாமே சொல்கிறாரு. அது முக்கியமாக அந்த தற்கூரின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு, தற்கூரி மேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து அந்த பிரியாணி மேனுக்கு வர தற்கூரி மேன்றதையே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இவர் சொன்னதுக்கப்புறம். ஸோ அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்ல எந்த அளவுக்கு இருக்குது இப்போது? அவர் பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாதுங்க. மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் அவர் சர்வே மோடில் இருந்து தான் பார்த்துருக்காங்க, அதனால தான் மக்கள் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவர் இந்த கார்பரேட் மோடுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாரு. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் செய்ய முடியாத விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அவர் அதுக்கு புரிஞ்சு போயிட்டாரு. நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் என்னை பொறுத்தவரைக்கும் நான் முழுசாக நம்புகிறேன், அவர் மனசில் நினைக்கிற விஷயங்களை அவரால் பண்ண முடியல. நான் தப்புன்னு நினச்சாலும், நான் தப்பாக தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அதை சொல்ல முடியாது அவரால். இல்லை நான் சரின்னு நினச்சாலும் அதை சொல்ல முடியாது. ஓப்பனப்பாக அவரால் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் செஞ்சாகணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் மேரேஜ் ஆகி இந்த ஒரு 8 மாதத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் லிட்டரலி ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது தான். ஆனால் ஸ்டில் அதோட உணர்வு, குற்ற உணர்ச்சிங்கிறது சிக்கலாக இருக்குமா இல்லையாங்க? சில பேர் நம்ம இழந்துட்டாலே ஒரு மாதம் 1 மாதம் நம்மளால் இயங்க முடியாது. அது இயற்கை மரணமாக இருந்தால் கூட இயங்க முடியாது நம்மளால். ஸோ உங்களால் நீங்கள் வந்த வாகனத்தில் ஒருத்தவங்க அடித்து காலியாக இருக்காங்க அப்படின்னா அது விபத்தனை கூடவே இருக்கட்டுமே. ஆனால் அடுத்த ஒரு 20 நாள் 10 நாள் 7 நாள் உங்களால் வீடியோ போட முடியுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனால அதை பண்ண முடியாது. அது நிறைய பேர் இந்த கேள்வி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் லைட் ஹார்ட்டட் பர்சன் தான் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அவரால் அதை பண்ணிருக்கவே முடியாது. ஸோ ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ணுங்கிறாங்க. அதுதான். ஏன்னா அவர் அந்த ஜெண்டர் ரிவ்யூவல் வீடியோ வரும்போது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆச்சு, எல்லா பக்கமும் பூம் ஆச்சு. ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வாட்டு கேஷுவலாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு, அதை பற்றி பேச ஆரம்பிச்சார். அதே மாதிரி அந்த ஃபுர்கா வச்சு ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணாங்க இர்ஃபான் சைட்லேருந்து. ஃபுர்காக்கு வந்து முஸ்லீம் சைட்லேருந்து பெரிய ஒரு பூம் ஆச்சு. ஆனால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எதுனே தெரியல, டக்குன்னு நார்மலைஸ்டாக போக ஆரம்பிச்சார். எப்படி ஒரு மனுஷனால இப்படி கடந்து போக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது மினிமம் 1 வாரமாவது ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுங்க, ஒரு பையனுக்கு தேவைப்படும். அவர் பயங்கர மெச்சூரான 40-45 கிடையாது, குட்டி பையன் தான். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் தேவைப்படும், ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் தேவைப்படும். டக்குன்னு 2-3 நாளில் போகிறாருன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது. இதுவுமே அவரோட உடல்நலத்துக்கு ஆபத்து தான். அவர் உண்ற உணவோட இந்த ப்ரெஷர், யாரோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, வீடியோ பண்ணுன்னு. நெகட்டிவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஒரு வீடியோ பண்ணு, ரொம்ப மோசம் ட்ரெண்டிங்கில் வீடியோவே இல்லை அப்படின்னா சேனல் காலி ஆச்சுன்னு ஒரு வீடியோ போடு. இல்லை என்ன ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்னா என் மேரேஜை பற்றி எனக்கு ஏன் மேரேஜ் ஆகலை, என் நிச்சயத்தை நின்று போச்சுன்னு வீடியோ. அதெல்லாம் போயிடு கடைசியாக எதுவுமே அவளையா ஃபாரின் போய் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லை நமக்கு. ஒரு பையன் இந்த ஆர்டரில் இயங்குவானா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இயங்குவோமா? இல்ல அதுதான் நிறைய பேர் கேள்வியாவே இருந்துச்சு, எப்படி அவரால் முடியுது. ஒரு கேஸ வந்து ஃபேஸ் பண்றாரு, இந்த கேஸ்க்கான சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல, அது என்ன ஆச்சுன்ற ஒரு தீர்வுமே யாருக்குமே மக்கள் கிடைக்கல. இர்ஃபான் மேல ஒரு கேஸ், ஆனா அந்த கேஸ் என்ன ஆச்சு? ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் மேல ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து டிடிஎஃப் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் சோசியல் மீடியால இருந்து எல்லாம் கவர் பண்ணி கொண்டு போறாங்க. டிடிஎஃப் வெளியே வராரு, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகுறாரு. ஆனா இதே இர்ஃபான் மேல ஒரு கேஸ் வருதுன்னா கேஸ் அவரோட அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே கிடையாது. இர்ஃபான் வந்து நார்மலைஸா போயிட்டே இருக்காரு. அதான் இந்த இயல்புத்தன்மை தான் நமக்கு பதட்டத்தை உண்டாக்குது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு மனுஷன் இவ்வளோ இயல்பாக இருக்க முடியுமா? முடியாது. மைண்ட் பக் ஆயிடுவோம் நம்ம. ஸோ நம்ம ரெக்வஸ்ட்டாக இர்ஃபான் ப்ரோட்டே கேட்கலாம், உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, கஷ்டப்படுத்துறாங்க, எக்ஸ்ட்ரீமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை சைன் போர்டை வச்சு இல்லை ஏதாவது வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க உங்களை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து ஒரு வாரம் பிரேக் எடுத்து வீடியோ பண்ணவங்க இருக்காங்க, 1 மாதம் 1 வருஷம் வந்து பிரேக் எடுத்து வீடியோ பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. எப்படி இவரால் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. எஸ், அவர் மனிதனாக வாழ்றாரானே எனக்கு தெரிலங்க. எனக்கு இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எல்லா சேனலும் சொல்லிட்டு இருக்கேன், அவர் மனித வாழ்க்கையை வாழாமல் ஒரு ப்ராடக்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் எதை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு திட்டிறாப்புல தன்னோட மொத்த வாழ்க்கையும் டிஜிட்டலாக பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இது காசு வருது அப்படிங்கிறத தாண்டி இது வாழ்க்கையா? டிஜிட்டலாக தன்னோட ஒவ்வொரு செயலையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறது வாழ்க்கையா? ஸோ அந்த ஜெண்டர் ரிவ்யூவல் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ படிச்சிருக்காரு, ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, இந்தியாவுக்குள்ள இவ்வளோ சர்வே பண்ணியிருக்காருன்றப்போ இது இந்தியாவில் வந்து அஃபென்ஸ் இது பண்ணக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அதே மீறி அப்படி பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு என்ன சிக்கலாக இருக்குது, புரிய மாட்டேங்குது. அப்படின்னா அவர் ஒரு மனுஷனை தற்கொலைன்னு சொல்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் பெருசாக எழுதி விட்டிருப்பாங்க, இதை பண்ணீங்கன்னா காலி, இதை பண்ணவே கூடாது, இது பாவ செயல்ங்கிற மாதிரி லிட்டரலி சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ யார் தற்கொலை? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ இந்த வேலையை பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு அதுக்கும் நியாயம் பேசுகிற மாதிரி பேசிட்டு நீ மற்றவனை தற்கொலைங்கிறன்னா எனக்கு புரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான செயல், இது பண்ணக்கூடாது. பண்ணது கூட மன்னிப்பு கேட்டுடலாம், அதை நியாயப்படுத்துகிறா இருப்பாங்க. ஏதோ ஒரு வீடியோவில் அந்த ரிப்ளை வீடியோவில் இது அழகான விஷயங்கிறாரு. யாருக்கு அழகான விஷயம்? அப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளவங்களாம் முட்டாளா? அந்த அழகான விஷயத்தை மறைக்கிறாங்களா அவங்க இந்தியாவில்? அவங்க எவ்வளோ வெளிநாடுகள்லாம் அதை பண்ணுறாங்க, ஆனால் இங்கே ஏன் பண்ண மாட்டாங்கன்னா மக்களுக்கு படிப்பறிவு கம்மியாக இருக்குது, புரிதல் இல்லை, பெண் குழந்தைகள் வந்து பாவமாக பார்க்குறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க, கொல்றாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இவ்வளோ டீப் ரிசர்ச் பண்ணி தான் கொண்டு வராங்களே.
இவர் லூஸ் மாதிரி இது வந்து அழகான விஷயம்ங்கிறாரு. புரியல, அடிப்படை அறிவே இல்லை. லிட்டரலி எனக்கு அந்த வார்த்தை சொல்லவே பிடிக்காது. தற்குறி நீங்கள் ஒருத்தவங்க சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல தற்குறியாக இல்லாமல் இருக்கணும். அதை நீங்கள் டீப் ரிசர்ச் பண்ணணும். அவர் லைட்டாக குட்டி தற்குறி மாதிரி தான் இருக்கார். அதை தாண்டி இன்னொரு பக்கம், அதாவது ஒரு பக்கம் யூடியூபர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்களாம் இருப்பாங்களே, அவங்க சைட்லேருந்து என்ன வருதுன்னா, இந்த ஆட்சி இவங்களுக்குலாம் சாதகமாக இருக்கா? ஒருவேளை இந்த ஆட்சி வேற ஆட்சியாக இருந்துச்சுன்னா இதோட பார்வையெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்குமா? ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி ஜென்ரலாக அவங்க பைக்கில் போகிறதோ காரில் போகிறது இவங்களுக்குலாமே வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. அவங்க பாட்டு கேஷுவலாக டெய்லி ஒரு வீடியோவோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோ, 1 நாளைக்கு ஒரு வீடியோ, அவங்க பாட்டு கேஷுவலாக போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பிரிவினை? இந்த யூடியூபர்ஸ்குள்ளே ஏன் இந்த பிரிவினை, இந்த பாகுபாடு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதான் அரசியல் தாங்க. யார் உங்கள் ஐடியாலஜிக்கு பொருந்தி போகிற இப்போ பார்ட்டி இருக்குன்னா அது கூட பொருந்தி போகிற கிரியேட்டர்ஸ் ஒரு டைப்பு, பொருந்தி போகாத கிரியேட்டர்ஸ் ஒரு டைப். எனக்கு உங்கள் ஐடியாலஜி பிடிக்கல, நாங்கள் வேறு இந்த டெம்பிளே நாங்கள் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான். பொருந்தி போகிறவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்ட வார்த்தை பேசினா கூட சரி, இல்லை பயங்கரமான விஷயங்கள் அரசுக்கு பொருந்தாத விஷயங்கள் பண்ணாலும் சரி, இல்லை சட்டத்திட்டங்கள் இருக்க நடவடிக்கைகள், சட்டத்திட்டங்கள் இருக்க விஷயங்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஃபேவரிசம் இருக்குது. ஏன்னா அவங்க அரசுக்கு ஆதரவான கொள்கைகள் கொண்ட விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதை நம்புறாங்க, இதுதான் சரி, இதான் ஜெயிக்கும், இதான் மக்களுக்கு நியாயத்தை கொடுக்கும் நம்புறாங்க. அப்போ அவங்க இயங்குறப்ப அவங்க செய்கிற விஷயங்களில் மனுஷன் தவறு தான் செய்வான், எங்கேயாவது தப்பு செஞ்சிருவான்ல. ஸோ அப்போ அதை பிடிச்சி வச்சு உள்ளே லாக் பண்ணுறாங்க. அதுதான் அரசியல் எப்போ உள்ள யூடியூப்குள்ளே வந்துச்சோ, எப்போ யூடியூபர்ஸ் அதை அலோவ் பண்ணாங்களோ அதுலேயே முடிஞ்சிருச்சு. அமைதிங்கிறது முடிஞ்சிருச்சு, ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இதே நிறைய யூடியூபர்ஸ் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா விஷயங்கள் நம்மளாம் பார்க்குறோம். ஏன் அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு பிளாக்கோ இல்லை எதுவுமே வர மாட்டேங்குது? அந்த இடத்துல அவங்க வந்து தடுக்கிறதோ இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளையே அந்த இடத்துல வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களாம் அறிவாளிகள் கெட்ட வார்த்தை பேசினா தப்பு இல்லை. ஏன்னா அவங்க மக்கள் யாராவது பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க, முட்டாளாகிறாங்க அப்படின்னா அவங்க கெட்ட வசதியே இந்த மாதிரி அறிவு உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே திட்டி இதாண்டா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை மக்கள் எதுக்கிட்டு சரி அப்படிம்பாங்க. இவங்க அறிவாளிகள் உங்கள் கெட்டத்தை பேசலாம் அப்படிம்பாங்க. மற்றவங்க யார் பேசினாலுமே அது தவற முடியும், கேஸ் போடுவாங்க. Taste the Daily.